ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க டோரேமான் இல்ல ஷின்சானோட மிகப்பெரிய ஃபேன்ஸா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய மைண்ட்ல இந்த மாதிரியான क्वेश्चंस கண்டிப்பா வந்திருக்கும். அதாவது டோரேமானோட பாக்கெட்ல அப்படி என்னதான் இருக்குது, டோரேமானோட பாக்கெட்ல இவ்ளோ பொருட்களை வைக்க முடியுதுங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்திருக்கும். அண்ட் நிறைய பேர் இதையும் யோசிச்சிருப்பீங்க, டோரேமான் ஒரு ரோபோட்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா டோரேமான் ஒரு ரோபோட்டா இருந்தோம், அது சாப்பாடு எப்படி சாப்பிடுதுங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா நிறைய பேருக்குள்ள வந்திருக்கும். அண்ட் டோரேமான் ஒரு ரோபோட்டா இருந்தோம், மனிதர்களை போல சாப்பிடுதுன்னா அப்போ அது மனிதர்களை போல பாத்ரூம் போகுமா என்கிற ஒரு கேள்வியும் வரதான் செய்யும். அண்ட் டோரேமான்ல காட்டப்பட்ட இந்த ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஷின்சானோட யங் ஏஜ்ல எப்படி இருப்பா அண்ட் வயசானவன எப்படி இருப்பாங்கிறதையும் பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, அதனால டோரேமான் ஷின்சான் லவர்ஸ் யாருமே வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, நம்ம எல்லாருமே டோரேமான் பார்க்க தொடங்கின ஸ்டார்டிங்ல இருந்தே டோரேமான் ஒரு ரோபோட்ங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது மாதிரி டோரேமான் ஒரு ரோபோட்டா இருந்தோம், அது சாப்பாடு எதுக்காக சாப்பிடுது என்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எழும்பதான் செய்யும். அதுக்கான காரணம் என்னன்னா, டோரேமான் நம்ம இருக்கிற காலத்தோட 20th செஞ்சுரி ரோபோட் கிடையாது. அதாவது நம்மளோட காலகட்டத்தில் உள்ள ரோபோட்டை தான் நம்ம சார்ஜ் போட்டு நம்ம அதை இயங்க வைக்கணும். ஆனா டோரேமான் 22nd செஞ்சுரியில உள்ள ஒரு அட்வான்ஸ் ரோபோட்டா இருக்குது. அதனால இந்த டோரேமான் மாதிரியான அட்வான்ஸ் ரோபோட்டுக்கு தினமும் நம்ம சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்ல. அதுவே சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாடை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதுக்கு உள்ள இருக்கிற பேட்டரியில ஸ்டோர் பண்ணிரும். இது காரணமா தான் டோரேமானை இயங்க வைக்கிறதுக்காக அதுக்கு சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா டோரேமானோட பேட்டரியில எப்போது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை கண்டிப்பா நம்ம மாத்தி தான் ஆகணும். அண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு எபிசோட்லயும் காட்டியிருப்பாங்க. அடுத்ததா டோரேமான் சாப்பாடு சாப்பிடுதுன்னா அது பாத்ரூம் போகுமா என்கிற ஒரு கேள்வியும் கண்டிப்பா எழும்பதான் செய்யும். இதோட சிம்பிளான ஆன்சர், டோரேமான் பாத்ரூம் எல்லாம் போகவே போகாது. ஏன்னா டோரேமான் சாப்பிடுற சாப்பாடுகள்ல கொஞ்சம் கூட வேஸ்ட் வராம எல்லா சாப்பாடுகளுமே டோட்டலா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிருமா. சோ டோரேமானோட பாடியில வேஸ்ட் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாதனால அது பாத்ரூம் போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்பர் 2, டோரேமானை பத்தின ஒரு ஃபேக்ட பார்த்துட்டோம். அடுத்து வாங்க ஷின்சானை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயுமே ஷின்சான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கிற ஒரு இமேஜினேஷன் இருக்கதான் செய்யும். சோ ஷின்சான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள முகத்தை இதுக்கு முன்னாடி காட்டியிருக்காங்களாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஷின்சானோட தி ஸ்டோர்ம் கால்ட் மை பிரைட் மூவியை பார்த்தோம்னா அதுல ஷின்சான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உள்ளதை நம்ம காட்டியிருப்பாங்க. ஆனா அதுல ஷின்சான் ஆக்ஷன் கம்மியா இருக்கிறதுனால அவனோட முகத்தை நம்மளால பார்க்க முடியாது. அதாவது அந்த படத்துல ஷின்சான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள கேரக்டர் நம்ம காட்டினாங்க, அந்த அவனோட முகத்தை காட்டவே இல்ல. உள்ளாம ஆக்ஷன் கம்மியன் மாஸ்க் போட்டு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனா ஷின்சான்ல உள்ள மத்த கேரக்டர்கள் எல்லாருமே வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கிறத நம்ம காட்டிட்டாங்க. அண்ட் ஈவன் ஷின்சான்ல உள்ள கேரக்டர்கள் எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கங்கிற இந்த ஒரு ஃபேன் மேட் இமேஜும் இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆச்சு. இதுலயும் டெஃபினெட்லி எல்லா கேரக்டர்ஸுமே பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லியாகணும். அண்ட் என்ன ஒரு ஷின்சானோட ஸ்பெஷல் எபிசோட்ல ஷின்சானோட 60-70 வயசுல அவன் எப்படி இருப்பான்ங்கிறத காட்டியிருப்பாங்க. அதுல வயசான ஷின்சான், கசாமா, மசாவோ, போ மறுபடியும் அவங்களோட சின்ன வயசை என்ஜாய் பண்றதுக்காக பாஸ்டுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் அதுல ஷின்சானோட பர்சனாலிட்டியும் ஷின்சான் சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அதே போலதான் வயசானதுக்கு அப்புறமும் இருப்பான். இந்த மாதிரி நமக்கு ஷின்சான்ல மட்டும் இல்ல டோரேமான்லயும் பெரிய நோபிதாவை காட்டிட்டாங்க. அண்ட் அந்த எபிசோட்ல அவனோட பையன் நோபிசுகேக்கும் கல்யாணம் ஆகிட்டுச்சுன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அவனோட சின்ன வயசை மறுபடியும் என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவான். நம்பர் 3, இந்த விஷயத்தை ஒருவேளை நீங்க நோட் பண்ணாம இருந்திருக்கலாம், இல்ல டோரேமானோட அந்த பழைய எபிசோட்ஸை நீங்க இன்னும் பார்க்காம இருந்திருக்கலாம். ஏன்னா டோரேமான் ஆரம்ப கட்டத்துல அதோட அனிமேஷன் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுல நோபிதாவோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து இந்த மாதிரியான ஒரு பையன் அவங்க கூட எப்பவுமே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு நேரத்துல மத்த கேரக்டர்களை போல அந்த பையன் ஒரு மெயின் கேரக்டரா இருந்தான்னு கூட சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் போக போக டோரேமான்ல இருந்து அந்த கேரக்டரை எதுக்காக நீக்குனாங்கங்கறே தெரியல. திடீர்னு அந்த பையனை டோரேமான்ல இந்த மாதிரி காட்டுறதே நிறுத்திட்டாங்க. அதாவது அதுக்கப்புறமா லிட்டரலி அந்த பையனை எந்த ஒரு எபிசோட்ஸ்லயுமே பார்க்கவே முடியல. நம்பர் 4, டோரேமான் பாக்குற எல்லாருமே கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த ஒரு கேள்வி வந்திருக்கும். அதாவது டோரேமான் எப்படி இவ்வளவு சின்ன பாக்கெட்ல இவ்வளவுகான கேஜெட்ஸை வைக்கிறான்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு முறையாவது யோசிச்சு பார்த்திருப்போம். இது நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி மேஜிக் எல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி 4D சயின்ஸ் இருக்குது. அதாவது டோரேமானோட பாக்கெட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நம்ம புரிஞ்சாகணும். ஆக்சுவலா டோரேமானோட பாக்கெட் ஒரு 4D பாக்கெட்டா இருக்குது. அதாவது 4 டைமென்ஷனல் பாக்கெட்னு கூட சொல்லலாம். சோ இப்போ நம்ம இந்த 4 டைமென்ஷனல் கான்செப்ட தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு பேப்பர்ல ஒரு புள்ளியை வச்சோம்னா அதை தான் 0Dன்னு சொல்லுவாங்க. அதாவது முழுசா சொல்லணும்னா 0 டைமென்ஷனல்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா 2 புள்ளிகளை வச்சு அந்த 2 புள்ளிகளை ஒன்னு சேர்க்கும் போது அதை 1D டிராயிங்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த லைன்ஸை பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு உருவத்தை வரைஞ்சோம்னா அதை 2D 2 டைமென்ஷனல் டயக்ராம்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 3D பத்தி பார்த்தோம்னா நம்மளால எந்த பொருட்கள் எல்லாம் தொட முடியுதோ அந்த பொருட்கள் எல்லாம் 3Dன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளா இருந்தாலும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிற உயிரினங்களா இருந்தாலும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு 3 டைமென்ஷனல்ல தான் இருக்குது. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளால ஒரு பொருளை பல ஆங்கிள் இருந்து பார்க்க முடியுதுன்னா அதுதான் 3D. இந்த மாதிரி 0D 1D 2D 3D நடுவில் இருக்கிற வித்தியாசங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி 4D என்கிற 4 டைமென்ஷனல் சொல்லியும் ஒரு விஷயம் இருக்குது. சோ இப்போ நம்மளால ஒரு 1D டிராயிங்ல எத்தனை 0D டிராயிங் வேணாலும் வரையலாம். அதே போல ஒரு 2D டிராயிங்ல எத்தனை 1D டிராயிங்கையும் வரையலாம். அதே போல ஒரு 3D ஆப்ஜெக்ட்
ஆப்ஜெக்ட்லயும் எத்தனை 2D டயகிராம்களையும் வரையலாம். அதே போலதான் 4D ஆப்ஜெக்ட்குள்ள உங்களால எத்தனை 3D பொருட்களையும் வைக்க முடியும். அண்ட் டோரேமான் கிட்ட இருக்கிற கேஜெட்கள் எல்லாமே ஆப்வியஸ்லி 3D தான். சோ டோரேமானால எத்தனை 3D கேஜெட்களையும் அவனோட 4D பாக்கெட்ல வைக்க முடியும். இத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இதோட கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள் தான். நம்பர் 5, நிஞ்சா ஹட்டோரி ஒரு ஜாப்பனீஸ் பேஸ்ட் கார்ட்டூன்ங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த நிஞ்சா ஹட்டோரியில 2 முறை இந்தியன் ரெஃபரன்ஸ்களை காட்டினதை நீங்க பாத்தீங்களா? ஒரு முறை தெரியாம ஹமாரா இந்தியாவுக்கு வந்துருவான், அதாவது தாஜ்மஹால் கிட்ட வந்துருவான். அண்ட் இந்தியாக்காரங்க அவனை வெல்கம் பண்ணி வணக்கம் சொல்லுவாங்க, அவனும் அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நிஞ்சா ஹட்டோரியோட இன்னொரு எபிசோட்ல நமக்கு இந்தியன் நிஞ்சாவையும் காட்டியிருப்பாங்க. அந்த நிஞ்சா ஆக்சுவலா ஹட்டோரிட்ட சண்டை போடுறதுக்காகவே இந்தியால இருந்து கிளம்பி வந்திருப்பான். அண்ட் அதுல ஒரு சில கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இந்தியன் நிஞ்சா ஹட்டோரி அட்டாக் பண்றதையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்மளோட இந்தியன் ரெஃபரன்ஸ்களும் நிஞ்சா ஹட்டோரியில வந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஆப்வியஸ்லி நம்ம இந்தியால இருந்த நிஞ்சா ஹட்டோரிக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறது மட்டும் தான் ரீசனா இருக்குது. நம்பர் 6, டோரேமானை பத்தின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் வாங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க டோரேமானோட ஹைட், வெயிட், இடுப்பு சைஸ் எல்லாத்தையுமே அளந்து பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்பவுமே சேமா தான் கிடைக்கும். ஏன்னா டோரேமானோட ஹைட்ட பாத்தீங்கன்னா 129.3 சென்டிமீட்டர் அண்ட் டோரேமானோட இடுப்பு சைஸும் 129.3 சென்டிமீட்டர் தான். அது மட்டும் இல்லாம டோரேமானோட வெயிட் அளந்து பார்த்து சர்ப்ரைசிங்லி 129.3 kg அண்ட் டோரேமானோட கையோட சர்க்கம்ஃபரன்ஸ் அளந்து பாத்தீங்கன்னா அதுவும் 129.3 மில்லிமீட்டர் வரும். அது மட்டும் இல்லாம டோரேமானோட கையில இருக்கிற பவரும் 129.3 ஹார்ஸ் பவர் தான். அண்ட் டோரேமானோட நடக்கிற கெப்பாசிட்டியும் 129.3 சென்டிமீட்டர் தான். ஒருவேளை சப்போஸ் டோரேமான் ஒரு எலியை பார்த்து பயந்து ஓடுனாலும் டோரேமான் ஓடுற டாப் ஸ்பீடும் 129.3 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு தான் வரும். இந்த மாதிரி டோரேமான எல்லா ஆங்கிள்லயும் எல்லா விஷயத்திலயும் 129.3 வச்சு பர்ஃபெக்ஷன் ஆக்கி வச்சிருக்காங்க. சோ 129.3 என்கிற நம்பர் டோரேமானோட லக்கி நம்பர்னு கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த விஷயத்தை உங்களால நம்ப முடியாத மாதிரி இருந்ததுன்னா நீங்களே இந்த விஷயத்தை கூகுள்லயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனா டோரேமானோட ஆரம்பத்துல இந்த மெஷர்மெண்ட் சரியா இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா டோரேமானோட ஸ்டார்டிங்ல டோரேமான் அண்ட் நோபிதாவோட கேரக்டர் அனிமேஷன் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உள்ளத நம்ம பார்த்துட்டு இந்த பழைய அனிமேஷனை பார்க்கும்போது லிட்டரலி இது பாக்குறதுக்கே ஃபன்னியா தான் இருக்குது. அண்ட் இந்த பழைய அனிமேஷன்ல நீங்க இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல டோரேமான் தான் நோபிதாவோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருப்பான். ஆனா இப்ப நம்ம எல்லாரும் பாக்குற அனிமேஷன்ல நோபிதாவோட டோரேமான் ரொம்பவே குள்ளமா இருப்பான். ஆனா ஆரம்பத்துல இந்த மாதிரியான அனிமேஷன்ல தொடங்குன காலங்கள் போக போக அனிமேஷனோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமா டோரேமானோட ஹைட்டையும் குள்ளமாக்கி நோபிதாவோடவும் குள்ளமாக்கிட்டாங்க. சோ இதெல்லாம் தான் நம்ம ஷின்சான் டோரேமானை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸா இருந்தது. ஐ ஹோப் நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்ச இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல எது உங்களுக்கு பிடிச்ச விஷயம்ங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்றதுக்கும் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறையவே கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஸ் வீடியோஸும் நம்ம சேனல்ல உங்களுக்கு பார்க்கிறது கிடைக்கும். சோ அந்த வீடியோஸை மறக்காம ஐ பட்டனை கிளிக் பண்ணி அதையும் செக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இதே போலவே இன்னும் நிறைய ஷின்சான் அண்ட் டோரேமானை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோ வேணுங்கிற ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்றதுக்கும் மறந்துடாதீங்க. சோ ஃபியூச்சர்ல வரப்போகிற வீடியோஸ்லயும் அந்த டாபிக்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் வீடியோஸா பார்க்கணும்னா இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல 2 வீடியோஸ் தெரியும், அதை மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். சோ நானும் இன்னொரு டோரேமான், ஷின்சான் அண்ட் கார்ட்டூன் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பை பாய்.